வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஏவா வேலு அவர்களே, MRK பன்னீர்செல்வம் அவர்களே, KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, ரகுபதி அவர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மெய்யநாதன் அவர்களே, TRB ராஜா அவர்களே, காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே, டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே மற்றும் விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு மணிசங்கர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் IAS அவர்களே, செயலாளர் ராஜாராமன் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மண் மனத்துடன் நெல் மனமும் கலந்து வீசும் வண்டல் நிலமும் அழகும் வரலாற்று சிறப்பும் கொண்ட டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் அரசு நல திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா மற்றும் மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய திறப்பு விழா ஆகியவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தேர்வு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கீழத்தஞ்சைக்கு உட்பட்ட இந்த 3 மாவட்டங்களில் மயிலாடுதுறை காவேரி பாசனத்தால் வேளாண்மை செழிப்போடு இருக்கக்கூடிய மாவட்டம், புகழ்பெற்ற பழமையான திருக்கோயில்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்ட பூம்புகார் எழுநிலை மாடத்தையும் சிற்ப கலைக்கூடத்தையும் கொண்ட மாவட்டம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம். மொழிப்போர் தியாகி சாரங்கவாணி தமிழில் புதினத்தை எழுதின முன்சிப் வேதநாயகம் இந்தியா விடுதலை பெற்ற நாளில் புதுடெல்லியில் நாதஸ்வரம் வாசித்த திருவாடுதுறை TN ராஜரத்னம் ஆகியோரது மாவட்டம். அது மட்டுமா, தியாகமங்கை தில்லையாடி வள்ளியம்மை, சுயமரியாதை சுடர்வழி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆகியோரின் மாவட்டம். அதனால்தான் சாரங்கபாணி மேம்பாலம்,
தில்லையாடி வள்ளியம்மை நினைவு இல்லம் ஏற்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மூவலர் மூதாட்டியாருக்கு சிலை அமைத்து அவரது பெயரில் புதுமை பெண் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அது மட்டுமல்ல, முன்சி வேதநாயகம் அவர்களுக்கு மண்டபம் அமைக்கக்கூடிய பணி, தமிழிசை மூவர் மணிமண்டபம் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு ஏற்ப புனரமைக்கக்கூடிய பணி போன்றவை நடைபெற்று வருது. இப்படி இந்த மாவட்டத்தோட சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதோட தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்திலிருந்து புது மாவட்டமாக உதயமான இந்த மயிலாடுதுறைக்கு நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கி 1.5 ஆண்டுக்குள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிற கூடுதல் பெருமை. புது மாவட்டங்கள் அறிவிக்கிறது பெருசு இல்லை, அதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர்றது தான் மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மாவட்டத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் திமுக ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டவை. அதன் தொடர்ச்சியாகத்தான் உங்கள் நமது அரசானது இந்த திராவிட மாடல் அரசும் இதை செய்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைய விழா. இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு 655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12,653 பயனாளிகளுக்கு 143 கோடி 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. அது மட்டுமா, அறிவிப்புகளை அரசாணைகளாக மாற்றும் அரசு இந்த அரசு. அரசாணைகள் உரிய முறையில் நடைமுறைக்கு வருவதை உறுதி செய்யும் அரசு இந்த அரசு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை வருவாய் வட்டங்களை சீரமைச்சு திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் 7 கோடி 56 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும்னு 2022-23 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 27/2/2024 அன்று அரசாணை வெளியிடப்பட்டு இங்கே வர்றதுக்கு நேற்றைய முன்தினம் அரசிதழும் அது வெளியிடப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டம் இன்று முதல் செயலகத்துக்கு வருதுன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்கே தொடங்கி வச்சிருக்கேன். நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம்னு இதுக்கு பேர். கிராமப்புற மக்கள் அவங்களுடைய நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்கிறதுல சில சிரமங்களை சந்திக்கிறதாக தெரிய வந்துச்சு. அதை எளிமையாக்குறதுக்காகத்தான் இந்த புரட்சிகரமான திட்டம். தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டாவை கணினி மூலமாக வழங்குறது இதுதான் முதல் முறை. காணி நிலம் வேணும்னு மகாகவி பாரதியார் பாடினார். அதை கணினி மூலமாக உறுதி செய்கிற திட்டம் இது. முதல் கட்டமாக 75,33,102 பட்டதாரர்கள் இந்த இணைய வழி சேவை மூலமாக பயன்பெற போகிறாங்கன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த விழாவில் இன்னும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன்.
150வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து சிறப்பாக செயல்பட்டு வர மயிலாடுதுறை நகராட்சிக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி கட்டடம் கட்டப்படும். அதே போல வேளாண் பெருங்குடி மக்களோட நீண்டகால கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு சீர்காழி வட்டம் பெருந்தோட்டம் கிராமத்தில் செல்லநாற்றின் குறுக்கிலும், சென்னம்பட்டணம் கிராமத்தில் முல்லையாற்றின் குறுக்கிலும், தரங்கம்பாடி வட்டம் சந்திரப்பாடி கிராமத்தில் நண்டலாற்றின் குறுக்கிலும் உப்பு நீர் புகுவதை தடுக்கும் வகையில் கடைமடை நீர் ஒழுங்கிகள் 44 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.